भूतगणाधिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். வியாழக்கிழமை ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஜெயவருஷம் ஆடி மாதம் 15ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். பகல் 12 மணி வரையிலே வளர்பிறை சதுர்த்தி திதி இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சமி. மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் காலை 8:53 வரை. அதன் பிறகு கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று காலை 8:53க்கு கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று நாக சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்திக்கு விரதம் இருப்பவர்கள் நேற்றே அதை இருந்திருக்க வேண்டும். நேற்றைக்குத்தான் சதுர்த்தி விரதம். நாக சதுர்த்தி என்பது இன்றைய தினம். ஆடி மாதத்திலே வருகின்ற வளர்பிறை சதுர்த்தியை நாக சதுர்த்தி என்று சொல்வார்கள். அதே போல வளர்பிறை பஞ்சமியை நாகபஞ்சமி கருட பஞ்சமி என்றெல்லாம் சொல்லி அதை சிறப்பித்து வழிபாடுகள் செய்வது வழக்கம். அது நாளைய தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை. மாலை 4 மணி முதல் 7 மணி வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் ராகு, துலாமில் சனி செவ்வாய், மீனத்தில் கேது.
காலை 8:53 சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து நகர்ந்து கன்னி ராசிக்குள் செல்கிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். சூரியனின் நட்சத்திரங்களில் ஒன்றான உத்தரத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாள். காலை 8:53 6ஆம் இடமாகிய கன்னிக்கு சென்று விடுகிறது. கன்னியிலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்படுகிறது. அது ஒரு யோகம். சந்திரன் கேது சேர்ந்தால் தோஷம், சந்திரன் ராகு சேர்ந்தால் யோகம். இன்றைய தினம் சந்திரன் ராகு சேர்க்கை ராசிக்கு 6ஆம் இடத்திலே நிகழ்கிறது. 6ஆம் இடத்து சந்திரன் என்பது கோச்சாரத்திலே நன்மை செய்யும். புதன் சந்திரன் பரிவர்த்தனை நிகழ்கிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பதவிகள் கிடைக்கும், கௌரவங்கள் கிடைக்கும். இறை வழிபாட்டிலே ஆர்வம் அதிகரிக்கும். இறை அருள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. நீங்கள் செய்கின்ற பூஜைக்கு பலன் கிடைக்கக்கூடிய நாள். எப்பொழுதோ செய்த தான தர்மங்களெல்லாம் இப்பொழுது வந்து உங்களுக்கு உதவி செய்யும். இறை அருள் கைகூடும், நன்மைகள் நடைபெறும். இது ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற ஒரு நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே காலையில் இருக்கும் சந்திரன் காலை 8:53 5ஆம் இடமாகிய கன்னிக்கு சென்று விடுகிறது. கன்னிக்கு சென்று அங்கே ராகுவோடு சந்திரன் இணைகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வழக்குகள் பிணக்குகள் எல்லாம் நீங்கி அனைவரோடும் நல்லுறவு மலர்கின்ற ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். உற்றார் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் யாரேனும் உங்களோடு விரோதமாக இருந்து கொண்டிருந்தால் இப்பொழுது அவர்களெல்லாம் மனம் மாறி உங்களை புரிந்து கொண்டு நட்புக்கரம் நீட்டுவார்கள். அவர்களை நீங்கள் இன்முகத்தோடு மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் காலையில் இருக்கும் சந்திரன் பிறகு 4ஆம் இடம் சென்று அங்கே ராகுவோடு இணைகிறது. ராசி அதிபதியின் மற்றொரு வீடான கன்னியிலே சந்திரன் நுழைகின்ற நாள். ராசி அதிபதியும் சந்திரனும் பரிவர்த்தனை பெறுகின்ற ஒரு நாள். ராசி அதிபதியும் தனஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை பெறுவதால் பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே ராசி அதிபதியோடு குருவும் இணைந்து அங்கே உச்சம் பெற்றிருக்கிறது. ஆகவே மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள். குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். கணிசமான உயர்வு நிதியிலே ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் கணிசமான அளவு உயரும். அதிக நன்மைகள் நடைபெறும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் பிறகு 3ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். 3ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் மகிழ்ச்சி அலை வீசும் மனதிலே. அதிலும் ராகுவோடு இணைந்திருப்பதால் இன்னும் சற்று அதிக அளவிலே நீங்கள் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே பங்கேற்பீர்கள். உங்கள் ராசி அதிபதியும் 3-12க்கு அதிபதியான புதனும் பரிவர்த்தனை பெறுகின்ற ஒரு கிரக நிலவரமும் இந்நாளிலே ஏற்படுகிறது. மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டுள்ள ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதிலே உள்ள தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களெல்லாம் மறைந்துவிடும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
மனதிலே ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். நம்மாலும் இதை சாதிக்க முடியும், நம்மால் ஏன் இதை சாதிக்க முடியாது என்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கும் இந்த நாளிலே. ஆகவே இந்நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றிகரமாக நடந்து முடியும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் காலை 8:53 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 2ஆம் இடமாகிய கன்னிக்கு சென்று விடுகிறது. அங்கே ராகுவோடு சந்திரன் இணைகின்ற ஒரு கிரக நிலவரம் ஏற்படுகிறது. மிகச் சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் விளங்கும். தொழிலிலே வளர்ச்சி, கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே பதவிகள், புதிய பொறுப்புகள், குடும்பத் தலைவிகளுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து குடும்பத்திலே அமைதியான சூழ்நிலை உருவாக்குதல், அனைத்து தரப்பினருக்கும் அனைத்து வயதினருக்கும் அவரவர் விரும்புகின்ற பொருள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே சிறிது முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்நாளில் உண்டு. கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 12ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் இன்று காலை ராசிக்குள் வந்து விடுகிறது. ராசியிலே வந்து ராகுவோடு சந்திரன் இணைகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக சேர்க்கை நிகழ்கிறது. 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே சூரியன் புதன் குரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகம். ராசிக்கும் 10க்கும் அதிபதியான புதன் உச்சம் பெற்ற குருவோடு லாபஸ்தானத்தில் இணைந்திருக்கும் பொழுது லாபாதிபதி சந்திரன் ராசிக்குள் வருகிறது. ஆகவே புதன் சந்திரன் பரிவர்த்தனை உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை அளிக்கும். தொழிலிலே அமோக வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார நிலையிலே ஆச்சரியப்படும் அளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய ஒரு தன லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். எண்ணி எண்ணி மகிழ்வீர்கள், எண்ணி எண்ணி மகிழ்வீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் காலை 8:53க்கு 12ஆம் இடமாகிய கன்னிக்கு வந்து அங்கே ராகுவோடு இணைகின்ற ஒரு நாள். இந்நாளிலே உங்களது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு உயர்கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும். உயர்கல்விக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அதற்கான சந்தர்ப்பம் மிகச் சுலபமாக கிடைக்கும். குறிப்பாக மருத்துவத்துறை தொடர்பான உயர்கல்விக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் இப்பொழுது அதற்கு சீட் கிடைத்துவிடும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும் வாய்ப்பு மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரன் உலவுகின்ற நாள் என்பதால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். 9ஆம் இடத்திலே சூரியன் புதன் குரு சேர்க்கை ஏற்பட்டிருப்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை அளிக்கக்கூடிய கிரக அமைப்பு. மிகச் சிறப்பான நிலையிலே இப்பொழுது கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடமாகிய துலாமிலே மறைவு பெற்றிருக்கிறது என்பதை தவிர பிற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதியும் 9க்குடைய சூரியனும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம். 7-10க்குடைய புதனும் 9க்குடைய சூரியனும் ராசி அதிபதியோடு இணைந்திருக்கின்றன. மிகச்சிறப்பான ஒரு கிரக சேர்க்கை அது. புதன் சூரியன் குரு சேர்க்கை என்பது தனுசு ராசிக்கு ஒரு பெரிய யோகத்தை அளிக்கும். இன்றைய தினம் அந்த யோகம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நன்மையை செய்யும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாள்.
தொழிலிலே உள்ள தடைகளெல்லாம் நீங்கி விடுகின்ற ஒரு நேரம். சர்ச்சைக்குரிய விஷயங்களிலிருந்து வெளிவந்து விடுவீர்கள். தேவையில்லாத ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அது நீங்கிவிடும். நீங்கள் குற்றமற்றவர் என்று நிரூபித்து விடுவீர்கள். வழக்குகளிலே வெற்றி கிடைக்கும். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். காலை 8:53 சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது. 9 மணி சுமாருக்கு உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிறது. நாள் முழுவதும் உங்களுக்கு சாதகமான ஒரு கிரக நிலவரம் அமைந்திருக்கின்ற ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நண்பர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உற்றார் உறவினர்கள் சிலரை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு உருவாகும். பயணங்களால் வெற்றி கிடைக்கும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். காலை 8:53 சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. ஆகவே பேச்சை குறைக்க வேண்டும். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை எறிந்து என்னும் குரலுக்கிணங்க யாராவது ஏதாவது கேட்டால் உடனே அதுக்கு சிந்திக்காமல் எதையாவது பேசிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்க கூடாது. எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். திட்டமிடுதல் என்பது மிகவும் அவசியம். பண விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல், அதிக தொகையை கையிலே ரொக்கமாக எடுத்து செல்வது போன்றவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இந்நாளிலே இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். இறைவனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருங்கள். ராமா 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 என்று சொல்லிக் கொண்டிருங்கள். ராமநாமம் என்னும் தாரக மந்திரம் மிக மிக உயர்வான மந்திரம். ராமா என்னும் 2 எழுத்திலே கிடைக்காததெல்லாம் கிடைத்துவிடும். ஆகவே ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் காலை 8:53 7ஆம் இடம் சென்று அங்கே ராகுவோடு இணைகின்றது. மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல நாள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்நாளிலே இருக்கிறது. இப்போ நிச்சயம் பண்ணிட்டு அஷ்டம சனி முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணலாம். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் நாக பஞ்சமி, கருட பஞ்சமி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியினை பார்ப்போம். ஓம் நம சிவாய. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவார பதிகம் பாடப்பட்ட திருமுறை தலங்கள் 276 என்னும் தொடரினை பார்த்து கொண்டிருக்கிறோம். மயிலை முதல் கைலை வரை என்னும் தலைப்பிட்டு இந்த நிகழ்ச்சியினை ஒரு தொடர் நிகழ்ச்சியாக ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. முதலில் நாம் மயிலையில் துவங்கினோம். மயிலை, திருவான்மையூர், திருவொற்றியூர், திருவலிதாயம், திருவேற்காடு, திருமுல்லைவாயில், ஸ்ரீகாளஹஸ்தி, திருவாலங்காடு, திருக்கழுகுன்றம் ஆகிய தலங்களை பற்றியெல்லாம் இதற்கு முன்பு நாம் பார்த்தோம். இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக திருக்கச்சூர் என்னும் திருத்தலத்தின் பெருமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருக்கழுகுன்றத்திலே பதிகம் பாடி ஈசனின் அருளை பெற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கிருந்து நேராக திருக்கச்சூருக்கு வருகிறார். அதனால்தான் திருக்கழுகுன்றத்திற்கு அடுத்ததாக நான் திருக்கச்சூரை எடுத்துக்கொண்டேன்.
திருக்கச்சூர் தலம் இருக்கிறதே, இது வந்து நோய்களை குணப்படுத்தும் சக்தி கொண்ட ஒரு தலம். இங்கே ஒரு சிறிய குன்று இருக்கிறது பக்கத்தில், ஊருக்கு பக்கத்திலே ஒரு சிறிய குன்று. அதிலே நிறைய மூலிகை செடிகள் இருக்கின்றனவாம். அரிய மூலிகைகள் பல இயற்கையாக விளைகின்ற ஒரு பூமியாக இந்த திருக்கச்சூர் பூமி விளைகிறது. இத்தலத்திலே வந்து நோய்களை குணப்படுத்துவதற்கான மூலிகை மருந்துகளை அனைவரும் எடுத்துச் செல்வார்கள். அந்த மூலிகைகளை பற்றி தெரிந்தவர்கள், அதை அடையாளம் கண்டுகொள்ளும் அளவிற்கு மூலிகைகள் பற்றி அறிவு இருப்பவர்கள் இதை வந்து எடுத்துச் செல்கிறார்கள். இன்றைக்கும் அவ்வாறு சில மருத்துவர்கள் அங்கே மூலிகைகளை தேடி வருகிறார்கள் என்பது ஒரு சுவையான செய்தி. இந்த தலத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயமே அந்த மருந்தீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு இங்கே ஒரு ஈஸ்வரன் இருக்கிறார். திருவான்மையூர்லையும் சுவாமிக்கு மருந்தீஸ்வரர் என்று பெயர். ஔஷதீஸ்வரர், மருந்தீஸ்வரர் என்றெல்லாம் சொல்கிறோம். அதே போல இந்த இடத்திலும் திருக்கச்சூரிலும் ஈஸ்வரனுக்கு மருந்தீஸ்வரர் என்று ஒரு திருநாமம். இங்கே 2 கோவில் இருக்கு. 2மே சின்ன அளவிலான கோவில் தான். நம்ம திருக்கச்சூர் உள்ள போனோடனே முதல்ல ஒரு மிக பழமையான ஒரு சிவன் கோவில் தெரியும். உள்ளே சென்றால் ஒரு 4 கால் மண்டபம், ஒரு 16 கால் மண்டபம் இருக்கும். மூலவர் சன்னதி இருக்கும், அம்பாள் சன்னதி இருக்கும். அதை தவிர இங்கே விருந்திட்ட ஈசன் சன்னதி தனியாக இருக்கிறது. பைரவர் வழிபாடு மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. பிரதோஷ வழிபாடு மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. சிவராத்திரி பூஜை வெகு சிறப்பாக இங்கே நடைபெறுகிறது. ஆருத்ரா தரிசனத்திற்கு நடராஜ அபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. மாசி மாதத்திலே மாசி பெருவிழா மிகச் சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்தலத்திலே அனைத்து திருவிழாக்களும் நித்திய திருவிழா, வாரத் திருவிழா, பட்சத் திருவிழா, மாதத் திருவிழா, வருடத் திருவிழா என்று ஒரு ஆலயத்திலே என்னென்ன வழிபாடுகள் விழாக்கள் நடைபெற வேண்டுமோ அவை அனைத்தும் முறையாக, சரியாக, சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இத்தலத்திற்கு நாளுக்கு நாள் மக்களின் வருகை அதிகரித்து கொண்டே போகிறது. இந்த ஈஸ்வரனுடைய பெருமை என்னவென்றால் நோய்களை குணப்படுத்துபவர். பசிப்பிணியை சுந்தரருக்கு போக்கினார், பிற பிணிகளை மற்றவர்களுக்கு இங்கே போக்கிக் கொண்டிருக்கிறார். அஸ்வினி தேவர் வந்து வழிபாடு செய்தது. அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்றோம் இல்லையா, அஸ்வினி தேவதை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த அஸ்வினி தேவதை மருந்துக்கு அதிபதி. அந்த அஸ்வினி தேவர் வந்து இங்கு வந்து மூலிகைகளை தேடிக்கொண்டிருந்தாராம். அப்போ நாரதர் வந்து சொன்னாராங்க, உள்ள ஈஸ்வரன் இருக்கா, அவர் போய் வேண்டிக்கோ, உனக்கு மூலிகைலாம் கிடைக்கும் அப்படி. அதுக்கப்புறமா தான் அவர் ஈஸ்வரனை வந்து வழிபட்டார். கச்சவேஸ்வரரை வழிபடுகிறார், பிறகு மருந்தீஸ்வரரை வழிபடுகிறார். ஈஸ்வரனை வழிபட்ட உடனே இங்கே அஞ்சனாட்சி அம்மை அருள் புரிகிறாள். அங்கே இருள் நோக்கிய அம்மை, இருள் நீக்கிய அம்மை என்று ஒரு அம்மை இங்கே காட்சியளிக்கிறாள். அந்த இருள் நீக்கிய அம்மையை போய் வழிபாடு செய்யும் பொழுது அவர் வெளிச்சத்தை காட்டி எங்கே என்ன மூலிகை இருக்கிறது என்பதை அந்த அம்பிகை தெரியப்படுத்துகிறாள். அந்தக நிவாரணி என்று இங்கே அம்பாளுக்கு பெயர். கண் நோய்கள் இருந்தால் இங்கே வந்து வழிபாடு செய்வார்கள். தீராத நோய்களெல்லாம் இருந்தால் இங்கு வந்து வழிபாடு செய்தால் அது தீர்ந்து விடுவதாக இப்பகுதி மக்களால் காலங்காலமாக நம்பப்பட்டு வருகின்ற ஒரு மிக முக்கியமான தலம் இந்த திருக்கச்சூர். என்ன நோய் இருந்தாலும் சரி, இந்த நோய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னே தெரியல, என்ன வைத்தியம் பண்ணுறதுன்னே தெரியல, எங்கே போனாலும் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, டெஸ்ட் எல்லாம் பார்த்தா ஒன்றுமே இல்லைன்றாங்க. அப்படின்னாக்க நீங்கள் நேராக திருக்கச்சூர் போய் சாமி வேண்டிங்க, உங்களுக்கு ஒன்று நோயே குணமாகும், இல்லை சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். சரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சி அது மூலியமாக நோய் குணமாகும். நோய் குணமாவதற்கு என்ன நீங்கள் செய்ய வேண்டுமோ அந்த வழியை காட்டுகின்ற ஈஸ்வரனாக இவர் இங்கே இருக்கிறார். அந்தக நிவாரணி
என்று அழைக்கப்படுகின்ற அந்த அம்பாளை, இருள் நீக்கி தாயாரை வழிபட்டு, மருந்தீசர் என்னும் திருநாமத்தோடு எழுந்தருளிருக்கின்ற சிவபெருமானை வழிபட்டு, அஞ்சனாட்சி அம்பிகை வழிபட்டு, கூர்ம தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் இருக்கிறது. ஒரு பெரிய கிணறு இருக்காங்க மலை ஏறுற இடத்துல. நோய்களை குணப்படுத்தும் சக்தி அந்த நீருக்கு இருக்கிறதாம். ஆகவே அந்த நீரை ஒரு புனித நீராக கருதி அதிலே நீராடி அதை பருகி நோய்கள் நீங்க பெறுகின்றனர் மக்கள். சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய இவ்வளவு புகழ்பெற்ற இந்த தலம் இருக்கிறதே, இது திருமால் வணங்கிய தலங்களுள் ஒன்று. திருமால் சிவனை பூஜித்த தலங்கள் என்று சில தலங்கள் இருக்கின்றன, அவற்றுள் இதுவும் ஒன்று. இத்தலத்திலே சுந்தரர் தேவாரப் பதிகம் பாடி சிறப்பித்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே வந்தபோது அவருக்கு உணவளித்த ஈசனாக இந்த ஈசன் இங்கே அந்தனர் வடிவிலே வந்து உணவளித்தார். தலமூல விநாயகர் என்னும் விநாயகர் இங்கே மிகவும் பிரசித்தி. இத்தலத்திற்கு வருபவர்கள் தல விநாயகரான தலமூல விநாயகர் கருக்கடி பிள்ளையார், அந்த பிள்ளையார் வந்து தரிசனம் பண்ண. இங்கே கருக்கடி பிள்ளையாரை வழிபட்டு முருகன் சன்னதி, அற்புதமாக 2 சன்னதிகள் இங்கே இருக்கின்றன. முருகனுடைய சன்னதிகள். முருகனுடைய சன்னதியை வழிபட்டு, கச்சவேஸ்வரரை வழிபட்டு, அஞ்சனாட்சி அம்பிகையின் அருளால் நோய்கள் குணமாவதை நீங்கள் உணரலாம். இந்த தலத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, மருத்துவத்துறையிலே புகழ் பெறுவதற்கு இங்கு வந்து மருத்துவர்கள் வழிபாடு செய்துவிட்டு செல்கின்றனர். மெடிக்கல் சீட் கிடைக்கல, யாரை போய் பார்த்தா கிடைக்கும் அப்படின்னா நேராக திருக்கச்சூர் போய் சுவாமி வேண்டிக்கவங்க கிடைக்கும் சொல்லி அனுப்புவாங்க. திருக்கச்சூரில் போய் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வந்தால் மருத்துவத்திலே படிப்புக்கு வாய்ப்பு கிடைக்கும். மருத்துவ படிப்பு வெற்றிகரமாக முடியும். மருத்துவராக பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும். எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன் சார், பிஜி பண்ணோம் அப்படின்னாக்க திருக்கச்சூர் போங்க, போய் வேண்டிக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கும், சீட் கிடைக்கும். சீட்டு கிடைக்கிறது டாக்டர் ஆகிறது மட்டும் இல்லை, ஃபேமஸ் டாக்டராக ஆகலாம், புகழ் கிடைக்கும். இந்த ஈஸ்வரனுடையும் அம்பாளையும் அஞ்சனாட்சி அம்பாளையும் மனசில் நினச்சிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணால் நோய் குணமாகும் பேஷண்ட்டுக்கு. நீங்கள் எந்த ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளித்தாலும் இந்த ஊர் ஈஸ்வரனையும் அம்பாளையும் மனதிலே தியானம் செய்து கொண்டு சிகிச்சை அளிங்கள், அவர்களுக்கு நோய் குணமாகும். அவ்வளவு சக்தி, மருத்துவ சக்திகள் நிறைய இருக்கின்றன. இந்த கோவிலின் பெருமைகளை பற்றி இன்னும் வரவிருக்கும் நிகழ்ச்சிகளிலே நான் சொல்லவிருக்கிறேன். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அம்பிகையினுடைய பேரருளினாலே பெருஞ்செல்வம் அடைய என்கின்ற தலைப்பிலே நாம் இந்த பாடலை சிந்திக்கிறோம். பெருஞ்செல்வத்தை அடைவதற்கு யாருக்குத்தான் உலகத்தில் ஆசை இல்லை? எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே நாம் செல்வத்தை கேட்டு பெறுகிற பொழுதே அந்த செல்வத்தை அனுபவிக்கும் ஆற்றலும் தாருங்கள் என்ற வரத்தையும் கேட்டு பெற வேண்டும். ஆகையினாலே தான் கம்பன் கவிச்சக்கரவர்த்தி மிக அழகாக சொல்லுவான், ஒன்றிய யோகமும் போகமும் ஒத்தார் என்று சொல்லுவான். வெறும் போகம் மட்டும் இருந்தால் போதாது, அதை அனுபவிக்கும் யோகம் வேண்டும். மிகப்பெரிய பணக்காரர், வீடு நிறைய செல்வம் இருக்கிறது, அருமையான உணவு வகைகள் அவருடைய டேபிளிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அவருக்கு காலை உணவு எது என்று கேட்டால் ஒரு கம்பங்கூழ் என்று சொல்லுகிறார்கள். என்ன காரணம்? அவருக்கு சுகர் இருக்கிறது, வேறு எதையும் அனுபவிக்க முடியாது. ஆனால் ஒன்றுமற்ற ஒரு பஞ்சப்பராரி, ஏதோ ஒரு தூரதேசத்திலே இருந்து வந்து அந்த வீட்டிலே சமையல் செய்பவன், அவனுக்கு எந்த வசதியும் அடிப்படையிலே கிடையாது. அந்த வீட்டிலே சமையல் செய்கிறான், அவ்வளவுதான். அவன் அந்த டேபிளிலே இருக்கக்கூடிய அத்தனை உணவு வகைகளும் ஆசையோடு ருசி பார்க்கிறான். இந்த போகத்தை அனுபவிப்பதற்கு யோகம் வேண்டும் என்பதற்கு இதைவிட நாம் எதை சொல்ல முடியும்? நல்ல ஏசி ரூம் இருக்கிறது, குஷன் பெட்டில் இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்கிறது அந்த படுக்கை அறைக்குள்ளே. ஆனால் ஏறி படுத்தால் நமக்கு படுக்கையிலே தூக்கம் வர வேண்டும். படுத்தவுடனே கண்களை மூடிக்கொண்டு யாருக்கு தூக்கம் வருகிறதோ அவர்கள் பேறு பெற்றவர்கள், புண்ணியசாலிகள்.
அந்த ரூமிலே நாம் படுத்து கொண்டு இருக்கிற பொழுது நமக்கு கொஞ்சம் கூட தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தோம் என்று சொன்னால் அந்த அறையினாலே நமக்கு என்ன பலன் இருக்கிறது? ரோடு ஓரத்திலே, திண்ணையிலே, புறங்களிலே துண்டை விரித்து கொண்டு படுத்து கொண்டிருக்கிறானே, அவன் படுத்தவுடனே உறங்கி விடுகிறானே. இப்போ செல்வம் வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதே செல்வத்தை அனுபவிக்கும் பேற்றையும் எனக்கு தா என்று இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். செல்வம் மட்டும் இருந்தால் போதாது, செல்வத்தை அனுபவிக்க வேண்டும். பெருஞ்செல்வம் வேண்டும். பெருஞ்செல்வத்தை அடையக்கூடிய தன்மையாக இந்த பாடலை நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். ஒரு பெருஞ்செல்வனுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும்? வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம், பெருவிலையாரம், பிறை முடித்த ஐயன் திருமனையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. அவர் அம்பிகை பக்தர் என்று சொன்னால், அம்பிகையை இடையராது வழிபாடு செய்பவர் என்று சொன்னால், அம்பிகையை அகத்திலும் புறத்திலும் காணக்கூடிய மிக பெரும் பாக்கியசாலியாக இருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு இந்த அருமையான வெளியிலே தெரியக்கூடிய அத்தனை வகையான செல்வமும் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அபிராமி பட்டர். ஆம் அளவும் தொழுவார் எழுவாருக்கும் ஆதிவரே என்று சொல்லுவார் ஒரு பாடலிலே. யார் ஆம் என்று சொல்லக்கூடிய அளவிலே தொழுகிறார்களோ, ஆம் அளவும் இயன்ற வகையிலே தொழுகிறார்களோ, அவர்கள் 7 உலகத்திற்கும் அதிபர்களாக ஆவார்கள் என்று சொல்லுகிறார். திருஆனைக்காவல் நமக்கு தெரிந்த அற்புதமான ஒரு தலம். காவிரி ஆற்றன் கரையிலே வெண்ணாவல்கள் நிறைந்த அருமையான ஒரு இடம். அங்கே ஈசன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறான். அந்த சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஈசனுக்கு மேலே அந்த வெண்ணாவல் மரத்திலே இருந்து சருகுகள் எல்லாம் உதிர்ந்து கொண்டே இருக்கிறது. இதனை அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலந்தி பார்க்கிறது. எம்பெருமான் திருமேனி மீது இந்த சருகுகள் எல்லாம் மேலே விழுகிறதே, எம்பெருமான் திருமேனி நோகுமே என்று அந்த சிலந்தியினுடைய மனம் நோகிறது. ஆலயத்திற்கு சென்றால், வழிபாடு செய்ய சென்றால், நம்முடைய மனம் நமக்கு தேவையானதை மட்டுமே இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறது. நம்முடைய கோரிக்கைகளை மட்டுமே இறைவனிடத்திலே சொல்லுகிறது. என்றைக்காவது நாம் ஆலயத்திற்கு சென்றிருக்கிற பொழுது ஆலயம் சுத்தமாக இருக்கிறதா? இறைவி வீற்றிருக்கிறாளே, அந்த இடத்திலே அத்தனை நீர் போகக்கூடிய இடங்களிலும் தூய்மையாக இருக்கிறதா? அதிலே எதுவும் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கிறதா? குப்பை கூலங்கள் இல்லாமல் இருக்கிறதா? சுத்தமாக வைத்திருக்கிறார்களா என்ற சிந்தனையை செய்திருக்கிறோமா என்று கேட்டால் யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நமக்கு தேவை கோயிலுக்கு போக வேண்டும், அம்பாளை பார்க்க வேண்டும், நமக்கு கோரிக்கைகளை எல்லாம் சொல்ல வேண்டும், அவள் நிறைவேற்றி தர வேண்டும். அந்த சிந்தனையிலே நாம் இருக்கிறோம். என்றைக்காவது நாம் இப்படி சிந்தித்திருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிற பொழுது அவனுக்கு தனிப்பட்ட உபசாரம் எதுவும் தேவையில்லை. ஆனால் நம்முடைய தேவையின் பொருட்டு ஒரு இடத்திலே ஆலயம் அமைத்து அந்த ஆலயத்திற்குள்ளே வந்து இறைவனை எழுந்தருள செய்துவிட்டால் அந்த இறைவனுக்கான அத்தனை உபசாரத்தையும் நாம் செய்தே ஆக வேண்டும். நான் என்னுடைய ஊரிலே இருக்கிற பொழுது உங்கள் வீட்டிலே வந்து எந்த உபசாரத்தையும் கேட்க வேண்டாம். ஆனால் நான் உங்கள் வீட்டிற்கு வந்த பிறகு உங்கள் வீட்டினுடைய வரவேற்பறையிலே உட்கார்ந்து இருக்கிற பொழுது என்னை நீங்கள் வரவேற்று உபசரித்து தேவையான அத்தனையும் செய்து தர வேண்டும். அதுதான் உலகத்தினுடைய அடிப்படையான விஷயம். அந்த வகையிலே இறைவனுக்கு நாம் எல்லாம் ஆராதனை செய்ய வேண்டும், அபிஷேகம் செய்ய வேண்டும், நல்ல உடையை சார்த்த வேண்டும், நல்ல பூ போன்ற மலர். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் வெறும் வெளிப்பகற்றுக்கான பெரிய பெரிய மாலைகளை போடுவதனாலே பலன் இல்லை. பூ போன்ற மலரை, நல்ல மலரை, வாசனை மிக்க மலரை தேவிக்கு அணிவிக்க வேண்டும். உடம்பிலே உறுத்தாத நல்ல ஆடையை தேவிக்கு அணிவிக்க வேண்டும். தேவியினுடைய மேனிலே இருக்கக்கூடிய சந்தனம் நல்ல உயர்ந்த வகையான சந்தனமாக இருக்க வேண்டும். குங்குமம் நல்ல குங்குமமாக இருக்க வேண்டும். அப்படி பார்த்து 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 யார் செய்கிறார்களோ, ஒரு தாய்மை அன்போடு செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் இறைவனுடைய பரங்கருணை இருக்கிறது. அப்படித்தான் அந்த சிலந்தி நினைக்கிறது, இந்த இறைவன் திருமேனி மீது சருகு விழக்கூடாது என்று. அதனால் என்ன செய்ய முடியும்? ஆனாலும் செய்தது இறைவன் திருமேனி மேலே தன்னுடைய எச்சிலாலே ஒரு மிகப்பெரிய வலையை உருவாக்கியது. அந்த வலையின் தடுப்பு இருக்கிறதே, அது எம்பெருமான் திருமேனி மீது சருகுகள் விழாமல் பாதுகாத்தன. அதற்கு பின்னாலே ஒரு சரித்திரம் இருக்கிறது. ஒரு யானை வந்தது, அது தினசரி எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தது. அது நீரை பாய்ச்சுகிறது. அது பாய்ச்சுகிற பொழுது வலை அருந்து போகிறது. ஆனாலும் கூட தினசரி அந்த வலையை அது உருவாக்கி கொண்டே இருக்கிறது.
அப்படிப்பட்ட அருமையான அந்த சிலந்தியினுடைய மனதிற்குள்ளே வைத்து கொண்ட எம்பெருமான் என்ன செய்தார்? மறுபிறப்பிலே அந்த சிலந்தியை கோச்செங்கட் சோழனாக பிறக்க வைத்தார். சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழல் பந்தர் செய்து என்று சொல்லுவார் அப்பர் பெருமான். திருநிழல் பந்தர் செய்தது எம்பெருமானுக்கு. அப்படி திருநிழல் பந்தல் ஒரு எச்சில் நூலை உருவாக்கி, இதனாலே எச்சில் நூலாலே நாம் செய்யக்கூடிய தன்மையினாலே என்ன தெரிகிறது நமக்கு? அதுக்கு கோவில் கட்டக்கூடிய மிகப்பெரிய மாடக்கோவிலை உருவாக்கக்கூடிய தன்மையை எம்பெருமான் ஆக்கி தந்தார். அப்படி மாடக்கோவிலை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய தன்மையுடைய மிகப்பெரிய பிறவி அந்த கோச்செங்கட் சோழன் என்ற ஒரு தன்மையை உருவாக்கி தந்தது. இதுதான் தவம், இதுதான் ஆற்றல், இதுதான் எம்பெருமானுடைய திருமேனி மீதும் எம்பெருமான் மீதும் அது வைத்த அன்பு. இந்த அன்பு யாருக்கு இருக்கிறதோ, அந்த இறை மூர்த்தத்தின் மீது இந்த அன்பு யாருக்கு இருக்கிறதோ, இந்த பாசம் யாருக்கு இருக்கிறதோ, இந்த பிரியம் யாருக்கு இருக்கிறதோ, அவர்கள்தான் உண்மையிலேயே அன்பு முன்பு தவம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்கள். என்னென்ன சின்னங்களெல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை மிகப்பெரிய பட்டியலிட்டு காட்டுகிறார் அபிராமி பட்டர். அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? ஒரு அரசனை போலே வாழ்கிறார்கள். அப்படி அரசனை போலே அவர்கள் வாழ்வதற்கான தவம் இருக்கிறதே, அவர்கள் முன்னர் செய்த தவம். இந்த உலகத்திலே நாம் எந்த வகையிலே இறைவன் திருமேனி மீது பக்தி செய்தாலும் கூட அந்த பக்தி இருக்கிறதே நம்முடைய கண்களிலே இருக்க வேண்டும். கவியரசர் கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்று சொல்லுவார். வடித்து வைத்திருக்கக்கூடிய சிலைக்குள்ளே எப்படி தெய்வம் வரும்? நம்முடைய கண்ணிலே நம்முடைய இதயத்திலே அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பு இருந்தால் நிச்சயம் தெய்வம் அங்கே வெளிப்படும். அந்த அன்பிற்குத்தான் இறைவன் தரக்கூடிய பரிசு இந்த அருமையான பெருஞ்செல்வம். அந்த செல்வங்களெல்லாம் என்ன என்ற பட்டியலை தொடர்ந்து சிந்திப்போம். ஜீ தமிழ் தொலைக்காட்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல் மஷம். அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இன்றைக்கி கலியுகத்தில் நமக்கு எல்லா விதமான சுக சௌக்கியங்களும் தேவைப்படுது. பார்த்திங்கன்னா ஏசி இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ எல்லாருமே வாகனங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், நடையை குறைச்சிட்டோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இயற்கையான காற்று, தின்ன வச்ச வீடு, அவளுக்கு இந்த மின்சார வசதிகள் கூட அதிகம் தேவைப்படலை, எளிமையாக வாழ்ந்தான். ஆனால் இப்போ வசதிகள் அதிகமாகி கூட நம்மால் சுகமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியல. ஆனால் இது நான் சொல்கிறது சராசரி மனுஷனுக்கான இயல்பு. ஆனால் சிலர் வீடுகளில் பார்த்திங்கன்னா நல்ல பணம் இருக்கும், வசதி இருக்கும், ஆனால் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பான், மதுக்கோ போதைக்கோ அடிமையாக இருப்பான். இந்த மாதிரி மயக்கம் தரக்கூடிய போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்களுக்கு பணமும் இழப்பு. அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவுகள்லேயும் கருத்து வேறுபாடு, குழந்தைகள் மேலேயும் அபிமானம், ஆசை குறைஞ்சிடும். அப்போ இல்லறத்தில் இருந்துகிட்டே நிம்மதி இழந்துட்டு வாழ்வான். இது நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம். இந்த மதுவை பற்றி சொல்லணுன்னா ஒரு கதை, சின்ன கதை உண்டு. ஒரு சாத்தான் ஒருத்தங்கிட்ட போச்சான், உன்னை நான் பிடிக்க போகிறேன், நீ நான் சொல்கிற மூணில் ஏதாவது ஒன்று செய்தின்னா உன்னை விட்டுட்டு நான் விளையிடுறேன்ட்டான். உடனே அவன் என்ன சொன்னான்னா, சரி நீ சொல்லு, ஏன்னா சனி பகவான் மாதிரி இல்லையா சாத்தானும், சரி நீ சொல்லு என்ன செய்ய போனோன்னா, ஒன்று நல்ல போதை தர மது, திராட்சை ரசம் இருக்குது, ஒரு குடம் நிறைய குடி. என்ன இல்லை அது குடிக்க மாட்டேன்ட்டியா, உன் பொண்டாட்டியை போட்டு 4 சாத்து, அதுவும் செய்ய மாட்டேன்ட்டியா, உன் வேலைக்காரனை கொலை பண்ணிவிடு அப்படின்ட்டான். அவன் பார்த்தானா, ஏன்னா இது வம்பு, இவன் வேலைக்காரனை கொண்டுட்டா பஞ்சாயத்தில் நிற்க வச்சு, அந்த காலத்தில் இப்போ மாதிரிலாம் நீண்ட கால விசாரணை கிடையாது, தூக்கில் போட்டுருவான். சரி பொண்டாட்டி அடித்தோன்னா பொண்டாட்டி சேர்ந்தவங்க சும்மா இருக்க மாட்டான், எல்லோரும் கட்டி வச்சு தோலை உரிச்சிடுவான். இது ரெண்டும் முடியாது, ஆனால் குடிக்கலாம், அதில் என்ன இருக்குன்ட்டோம். குடம் நிறைய திராட்சை ரசம் கொண்டு கொடுத்துட்டான். கல் திராட்சை ரசங்கள்லாம் நல்லா போதை தரக்கூடியது. அந்த காலத்தில் திராட்சை ரசம் ஃபேமஸ் இல்லையா, குடம் நிறைய கொடுத்தோடனே திராட்சை ரசத்தை குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்துட்டு பொண்டாட்டிக்கு பதறி போச்சு, என்னடா அது இது வரைக்கும் சும்மா இருந்தோம் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டானே. தடுத்தாலாம், தடுத்த உடனே சும்மா இருப்பானா, போதை ஏறின உடனே நல்லா 4 சாத்தினான். அதை வாசலில் பார்த்து இந்த வேலைக்காரன், என்னடா அது நல்ல எஜமான போய் பொண்டாட்டி அடிக்கிறானேன்னு ஓடி தடுத்தானான். இவனுக்கு வந்த ஆத்தத்தில் கடபார் எடுத்து 2 தட்டு தட்டினான், அவன் வேலைக்காரன் இறந்துட்டான். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த போதையில் விழுந்ததுனால
அந்த சாத்தான் சொன்ன 2 செய்யக்கூடாதுன்னு நினச்சான். ஆனால் அந்த 2மே செய்துட்டான். பொண்டாட்டியும் அடித்தான், கடைசியில் வேலைக்காரனையும் கொண்டா, பஞ்சாயத்தில் போயிட்டான். அப்புறம் என்ன நடந்திருக்கோன்னு தெரியும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அந்த போதை பழக்கம்ன்றது இப்போ தான் நிறைய சொல்கிறான். நீங்கள் பார்க்குறோம், இப்போ வந்து நிறைய போதைன்றது பலவிதமாக வந்துடுது. இந்த உலகத்தையே பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டி வச்சுட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரி பழக்கம் இருக்கும்பொழுது இதுலேருந்து மீண்டு வரத்துக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் சில பேர் சொல்லுவால பார்க்குறோம். சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும், நான் வந்து போதைப் பொருளுக்கு ஆளாயிருக்கேன், போதை பழக்கத்துக்கு நான் இதுலேருந்து மீண்டு வரணும்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. விஞ்ஞான ரீதியாக நிறைய பார்த்திங்கன்னா மருத்துவமனைகளும் வந்திருக்கு. இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களை அதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு நிறைய மருத்துவமும் வந்திருக்கு. இருந்தாலும் விஞ்ஞானங்கள் வளர்ச்சி அடைந்து போனாலும் நம்ம மெய்ஞானத்தையும் கொஞ்சம் நம்பி தானே ஆனோம். ஏன்னா இறையருள் இல்லாமல் உலகத்தில் வந்து எதுவுமே நடக்க போகிறதில்ல. அதனால் இறையருள்ன்றது நமக்கு தேவை. அப்போ இந்த போதை பழக்கத்திலேருந்து மீண்டு வரத்துக்காக இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை பெண்கள் தொடர்ந்து ஜபிச்சிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த போதை மயக்கத்திலேருந்து வெளியில் வருவாள். ஏன்னா இப்போ பலவிதமான சிகரெட் கூட ஒரு போதை தான். ஆனால் அரசாங்கம் எவ்வளோ தான் சிகரெட் பிடிக்காதனால யார் கேட்குறா? அவங்களுக்கு பிடிக்கிறவா பிடிச்சிட்டு தான் இருக்கா. அதனால் உங்களுக்கு வந்து பான் பராக்குலேருந்து எடுத்துக்கலாம். அதுலேருந்து எல்லா விதமான போதைப் பொருளும் சொல்கிறோம். எல்லா விதமான போதைகள்லேருந்தும் மீண்டு வரத்துக்கு புகழ் கூட ஒரு போதை தான். புகழ் கூட சில நேரங்களில் போதை தான். சில பேர் பார்த்திங்கன்னா மேடையில் பேசிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் வசதியானவாளாக இருப்பாள். அவள் கேட்பா, அந்த மேடையில் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த இதுக்கு வந்து நிறுவனத்துக்கு ஒரு உதவி பண்ணுங்கள், இந்த தர்மஸ்தாபனத்துக்கு உதவி பண்ணுங்கள், டக்குன்னு வார்த்தையை விட்டுருவா. 1 லட்சம் தரேன், 50,000 தரேன். வீட்டில் போனால் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு தவிக்கணும், அது வேறு விஷயம். அது புகழ் கூட ஒரு போதை தான். அது மாதிரி இந்த போதைன்ற ஒரு மயக்கத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். சாதாரணமாக வந்து இது வந்து எளிமையான மந்திரம், நாராயணி மந்திரம், எளிமையான மந்திரம், சுலபமான மந்திரம். ஸ்படிகமணியால் ஜபிக்கலாம். இது வந்து 32 உரு வீதம் 30 நாள் ஜபம் பண்ணலாம். பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம். வெண்பொங்கல் விசேஷம். அப்படி இல்லைன்னா சாதம், நெய், வீட்டில் கொஞ்சோண்டு பருப்பு நைவேத்தியம் பண்ணலாம், பருப்பு நைவேத்தியம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உலர்ந்த திராட்சை நைவேத்தியம் பண்ணலாம். பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இந்த ஜபத்தை வந்து பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். டெய்லி 32 வீதம் 30 நாட்கள் ஜபம் பண்ணலாம். காலை விசேஷம், அப்படி இல்லை மாலை வேலையும் ஜபிக்கலாம். இந்த ஜபத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ண பலன் வந்து கட்டாயம் விசேஷம். இந்த விசேஷமான பலனை கொடுக்கும். இந்த திராட்சையை நைவேத்தியம் பண்ணுறீங்க இல்லையா, அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், உலர்ந்த திராட்சையை நைவேத்தியம் பண்ணிவிட்டோம் ஒரு டம்ளர் நல்ல ஜலத்தில் வந்து அந்த சுவாமிக்கு சமர்ப்பித்து அந்த ஜலத்தில் இந்த திராட்சையை போட்டு ஊற வச்சு அதை அப்படியே ரசமாக்கி சாப்பிட சொல்லலாம். யார் இந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்களை சாப்பிட சொல்லலாம். தொடர்ந்து உங்களுக்கு 30 நாள் அவள் சாப்பிட்லாம். சாப்பிட்டா இந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மயக்கத்துலேருந்து வெளியில் வந்தால் குடும்பத்து மேலே பற்று வரும், கணவன் மனைவி உறவுகள் வந்து பலப்படும், தோஷம் போய் சந்தோஷம் வரும், குழந்தைகள் மேலே ஒரு பற்று வரும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த மயக்கம் தீர்ந்தால் பணமும் லாபம், சண்டை சச்சரவும் விலகும், மன அமைதியும் கிடைக்கும். இந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் தொழிலில் கவனம் செலுத்த மாட்டான், அப்புறம் தொழிலையும் கவனம் செலுத்துகிற வாய்ப்பு வரும். அப்புறம் பிரயோகம்னு சொன்னீங்கன்னா விபூதியில் ஜபம் பண்ணி இந்த மந்திரத்தை ஜபித்து நெற்றிக்கு இட்டு விடலாம். விபூதியிலையும் ஜபத்தை செய்து நெற்றியில் இட்டு விடலாம். அது விசேஷமான பலன் தரும். பொதுவாக வந்து விபூதியும் வந்து நல்ல விபூதியாக இருக்கணும். இந்த ஜபத்தை வந்து அவங்களே பண்ணணும்னு ஆசைப்பட்டால் இன்னும் விசேஷம். இந்த போதை மயக்கத்துக்கு ஆளானவர்களே இந்த ஜபம் பண்ணணும்னு நினச்சா இன்னும் விசேஷம். அவளே தொடர்ந்து ஜபித்தா விசேஷம். ஆனால் ஒரு விஷயம், இந்த ஜபம் பண்ணும்பொழுது கட்டாயம் நீங்கள் போதை பழக்கத்தை நோக்கி போகவே கூடாது. நீங்கள் போதை பழக்கத்துக்கு ஆளாகி இந்த ஜபத்தையும் பண்ணிங்கன்னா பலன் கிடையாது. போதை பழக்கத்துக்கு ஆளானவர்கள் இந்த ஜபத்தை பண்ணால் அப்போ சுத்தபத்தமாக இருக்கணும், தொடவே கூடாது, நினைக்கவே கூடாது, பார்க்கவே கூடாது. அப்படி வைராக்கியம் இருந்தால் இந்த ஜபத்தை பண்ணுங்கள். 30 நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பலன் கட்டாயம் கிடைக்கும். ஸ்படிகமணி ரொம்ப விசேஷம் நம்ம சொல்லலாம். தனிப்பட்ட படமும் எதுவும் வேண்டாம். இது வந்து அம்பாலோட படமோ பெருமாளோட படமோ இருந்தால் போகிறோம், மகாலட்சுமியோட படமும் இருந்தால் கூட போகிறோம். இப்போ சொல்ல போகிற நாராயணி மந்திரத்தை தொலைக்காட்சியில் தெரிகிறது எழுதிக்குங்க. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஜெய ஜெய நாராயணி. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஜெய ஜெய நாராயணி. சர்வஸ்வரூபி சர்வஸ்வரூபி. மம வசம் குரு குரு. மம வசம் குரு குரு.
ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஜெய ஜெய நாராயணி சர்வஸ்வரூபி மமவசம் குரு குரு ஸ்வாஹா. நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தோடு நம்ம பேசலாம். ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா மங்களானி பவந்து.